10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி 5.1இல் 9வது கணக்கு பார்க்கிறோம். நாற்கர வடிவ நீச்சல் குளத்தின் கான்கிரீட் உள்முற்றமானது படத்தில் காட்டியுள்ளபடி அமைக்கப்பட்டுள்ளது எனில் உள்முற்றத்தின் பரப்பு காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு, அதாவது வெளிப்புற நாற்கரத்தின் பரப்பும் உட்புற நாற்கரத்தின் பரப்பும் கணக்கிட்டு ரெண்டையும் கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையான உள்மற்றத்தின் பரப்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு என்னன்னு கணக்கிடலாம். நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு வெளிப்புற நாற்கரத்தின் பரப்பு. நாற்கரத்தின் பரப்புக்கு உண்டான நிபந்தனை 1/2 மாடுலஸ் ஆஃப் 4 புள்ளிகளை எழுதிடுறோம். x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 திரும்ப முதல் புள்ளி x1 y1 சதுர அலகுகள். இப்போ 1/2 மாடுலஸ் ஆஃப் முதல் புள்ளியை கொடுக்குறோம். x1 y1 ஆனது a என்ற புள்ளி -4 -8 8 -4, மூன்றாவது புள்ளி 6 10, அடுத்து -10 6, திரும்ப முதல் புள்ளி -4 -8. இந்த புள்ளிகளை சுருக்கலாம். 1/2 பிராக்கெட் மாடுலஸ் ஆஃப், அதாவது பிராக்கெட் மேலிருந்து கீழாக முதல்ல பெருக்கிக்கிற மதிப்புகளை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 × 4 16, 10 × 8 80, 6 36, -10 × -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10 × 8 80, மைனஸ் கீழிருந்து மேலாக பெருக்கிறப்ப இடையில மைனஸ் குறி பொதுவாக கொடுத்துடலாம். எண்களை பெருக்கிறப்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 8 64, -24, 10 × -10 -100, 6 × -24 6 × 4 -24, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம். 1/2 பிராக்கெட்டில் 4 மதிப்புகளையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா முதல் எண்களை கூட்டுறப்ப 6 + 6 12, மீதி 1, 8 + 1 9, 9 + 3 12, 12 + 8 20, 20 + 1 21, 212. மைனஸ் குறி வெளியில் இருக்குது. 4 மதிப்புகளுமே மைனஸ் குறியில் இருக்கிறதுனால 4 மதிப்புகளையுமே கூட்டிக்கலாம். 4 + 4 8, 8 + 4 12க்கு 2, மீதி 1, 1 + 2 3, 3 + 0 3, 3 + 2 5, 5 + 6 11க்கு 1, மீதி 2, 2 + 2 11க்கு 1, மீதி 1, 1 + 1 2, -2. 1/2 212 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 212. ரெண்டு எண்களையும் கூட்டுறப்ப 1/2 பெருக்கல் 4 2 4, 1 2 2 2 4, 1 2 2 4, 212 சதுர அலகுகள். எதனுடைய பரப்பு? ஏபிசிடியின் பரப்பு. அடுத்து உள்புற நாற்கரம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பு என்னன்னு கணக்கிடுறோம். நாற்கரம் இஎஃப்ஜிஹெச்சின் பரப்பு 1/2 மாடுலஸ் ஆஃப் 4 புள்ளிகளையும் கொடுத்துடலாம். இஎஃப்பின் மதிப்பு இஎஃப்ஜிஹெச்சின் புள்ளிகளானது -3 -5, எஃப்பின் மதிப்பு 6 -2, ஜியின் மதிப்பு 3 7, ஹெச்சின் மதிப்பு -6 4, திரும்ப -3 -5. இதை சுருக்கிக்கலாம். 1/2 பிராக்கெட் மேலிருந்து கீழாக பெருக்கிறோம். முதல்ல -3 × -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2 6 + 6 7 42 + 3 12, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 30. இடையில மைனஸ் குறி இருக்குது. அடுத்து கீழிருந்து மேலாக பெருக்கிறோம். கீழிருந்து மேலாக பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 30, -6 7 42, -42, -3 12. இந்த மதிப்புகளை சுருக்கலாம். 1/2 முதல் பிராக்கெட்டில் அனைத்து மதிப்புகளுமே ப்ளஸ் குறியில் இருக்குது. அனைத்து மதிப்புகளையும் கூட்டிக்கலாம். 30 + 12 42, 42 + 42 84, 84 + 6 அப்படிங்கிறப்ப 90. இடையில மைனஸ் குறி. இரண்டாவது பிராக்கெட்டில் 4 மதிப்புகளுமே மைனஸ் குறியில் இருக்கிறதுனால எண்களை கூட்டிக்கலாம். 12 + 42 54, 54 + 6 60, 60 + 30 90, -90. 1/2 பிராக்கெட்டில் 90 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 90, 1/2 பெருக்கல் 90 + 90 180,
ஒரு முறை 9 2 18 0. அப்போ இதனுடைய மதிப்பு நமக்கு 90 சதுர அலகுகள் என கிடைத்துள்ளது. 4 உள்முற்றத்தின் பரப்பு ஈக்குவல் டு நாற்கரம் வெளிப்புற நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பு மைனஸ் நாற்கரம் உள்புற நாற்கரம் என்ன ஹெச்எஃப் ஜிஹெச்சின் பரப்பு. முதல் நாற்கரத்தின் பரப்பு 212, உட்புற நாற்கரம் 90. 212 மைனஸ் 90 அப்படிங்கிறப்ப 122 சதுர அலகுகள் உள்முற்றத்தின் பரப்பு ஆகும்.